திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். வரும் ஆதியீரட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போக மேவல் உருவாய சக்தி பரத்தியான முன்னும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரே. திருச்சிற்றம்பலம். வருமாதி ஈரட்டுள் வந்த தியானம் என்ற பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். வருமாதி ஈரட்டுள் வந்த தியானம். தியானம் என்பது என்ன? அஷ்டாங்க யோகத்தின் உறுப்புகளில் ஒன்று. இது பிராணாயாமம் போன்றவற்றின் மூலம் மூச்சை முறைப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சியில் விளைவது. பொருவாத புந்தி புலன் போகமேவல் என்று கூறுகிறார். ஒப்பற்ற புத்தி, அதாவது அறிவு, புறத்தே செல்லும் ஐம்புலன்களின் வழியாக சிதறிப்போகாது அவற்றை தடுத்து நிறுத்தி அகத்தை, அதாவது உள்ளே திருப்புவதே தியானத்தின் தொடக்கம். உருவாய சக்தி பரத்தியானம். அப்படி உள்நோக்கிய மனதை முதலில் உருவமாக விளங்கும் பராசக்தியின் மீது நிலை நிறுத்துவது பரத்தியானம் என்று கூறப்படும். இது சக்தியின் பேர் அருளை பெறுவதற்கான ஒரு வழியாகும். உன்னும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரே என்று கூறுகிறார். சக்தியில் நிலைத்த மனம் அதன் பின் குரு அருளால் உருவமற்ற எங்கும் நிறைந்த சிவத்தியானத்தில் லயித்துவிடும். இதுவே யோகத்தின் மிக உயர்ந்த நிலை அல்லது கூறு ஆகும். சுருக்கமாக சொன்னால், ஐம்பலன்களை அடக்கி அறிவை ஒருவழிப்படுத்தி முதலில் சக்தியையும் பின் சிவனையும் தியானிப்பதே உண்மையான யோக வழி. இதற்கு விளக்குவதற்கு ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு முறை ஒரு சீடன் தனது குருவிடம் வந்து, சுவாமி, தியானம் தியானம் என்கிறார்களே, என் மனம் ஒரு நிமிஷம் கூட ஓரிடத்தில் நிற்பதில்லையே, நான் எப்படி தியானம் செய்வது என்று கேட்டான். அதற்கு அந்த குரு சொன்ன ஒரு கதையை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு குரங்கு இருந்தது. அதற்கு இயல்பாகவே சுட்டித்தனம் அதிகமாக இருந்தது. போதாக்குறைக்கு அதற்கு தேள் கொட்டிவிட்டது. வலி பொறுக்க முடியாமல் அது குதித்து கொண்டிருந்த போது யாரோ அதற்கு மதுவையும் புகட்டி விட்டார்கள். அப்போது அந்த குரங்கின் நிலையை யோசித்து பாருங்கள். அது ஒரு கணம் ஓரிடத்தில் இருக்குமா என்று அவர் கூறினார். இருக்காது குருவே, அது பித்து பிடித்து அலைந்து கொண்டிருக்கும் என்றான் சீடன். குரு சிரித்து கொண்டார். பின் சொன்னார், மனித மனமும் அந்த குரங்கு தான். ஆசைகள் என்னும் தேள் கொட்டுகிறது, கர்ப்பம் என்னும் மது மயக்குகிறது, புலன்கள் என்னும் கிளைகளுக்கு கிளை தாவுகிறது என்று கூறினார். தியானம் என்பது என்ன? அந்த குரங்கை பிடித்து ஒரு சிங்கிலியால் கட்டுவது அல்ல. அதற்கு பிடித்தமான ஒரு பழத்தை கொடுத்து, அதாவது சக்தி தியானம் உருவம் இருக்கிறதே, அதை கூறுகிறார். ஒரு இடத்தில் உட்கார வைப்பது. குரங்கு பழத்தை சுவைக்க தொடங்கும் போது அதன் துள்ளல் குறையும். பழம் தீர்ந்த பிறகு அது அமைதியாக ஒரு இடத்தில் அமர பழகும். அந்த அமைதியில் அது தன்னை சுற்றியுள்ள இயற்கையை, சிவத்தியானம் அதாவது அருவம், உணரத் தொடங்கும். கதை சொல்லும் பாடம் என்ன? உன் புலன்கள் வெளியே ஓடும் வரை உன்னால் கடவுளை காண முடியாது. உன் புத்தியை ஒருநிலைப்படுத்தி ஒரு புள்ளியில், குரு அல்லது இஷ்ட தெய்வம், நிறுத்து. அந்த பயிற்சி உன்னை அறியாமலேயே உன்னை பேரமைதிக்கு, அதாவது சிவத்திற்கு அழைத்து செல்லும். இதுவே திருமூலர் சொல்லும் தியானத்தின் ரகசியம். புலனடக்கம் என்றால் என்ன? தியானத்திற்கு முதல் படி. சக்தி தியானம் என்பது உருவ வழிபாடு அல்லது ஒரு குறியீட்டில் மனதை நிறுத்துதல். சிவத்தியானம் என்பது ஒன்றி போதல், எங்கும் நிறைந்த பரம்பொருளை உணர்தலாகும். வருமாதி ஈரட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகமே வல் உருவாய சக்தி பர தியானம் உன்னும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.